அவருடைய வார்த்தை நாம் கேட்போமாக. இன்றைக்கு நம்ம படிக்க போற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா ஜெபம். இயேசு ஜெபம் பண்ணின நேரங்கள். இயேசப்பா எந்தெந்த நேரத்துல எல்லாம் அவர் ஜெபம் பண்ணினார், அவர் ஜெபம் பண்ணப்பட்ட நேரம் எப்படியாக இருந்தது. இந்த நாட்களிலே நாமும் இயேசப்பாவை போல எப்பெல்லாம் எந்தெந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இயேசு ஜெபம் பண்ணின நேரங்கள் என்று பார்க்கும்போது 5 விஷயங்களை நாம் பார்க்கலாம். நிறைய இருக்கு, ஆனால் 5 காரியங்களை பார்க்கலாம். அடுத்தது இயேசு ஜெபித்த விதம் எப்படி என்றால் ஒரு 5 பார்க்கலாம். நான் இன்றைக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு சுருக்கமா வசனங்களை மாத்திரம் சொல்லிக் கொடுக்க எழுதிக் கொள்ளுங்கள். இயேசு ஜெபம் பண்ணின நேரங்கள் எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் என்பது பார்க்கும்போது, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இயேசப்பா மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, இயேசப்பா அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா எப்போ ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கும்போது அதிகாலையிலே, ரெண்டாவது இருட்டோட, வெளிச்சமே இன்னும் வரல. அப்ப இருட்டோட, இருட்டா இருக்கிற நேரத்துல அதிகாலையிலும் இருக்கணும், அது இருட்டாவ இருக்கணும். எப்போ? ஒருவேளை 3 மணியா இருக்கலாம், 4 மணியா இருக்கலாம். ஏன்னா 5 மணிக்கு மேல வெளிச்சம் வந்துடும். அப்ப இருட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த வெயில் காலங்கள்ல பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும். அப்ப இருட்டுன்னு சொல்ல முடியும். அப்போ அதிகாலையும் இருக்கு, அப்ப இருட்டோடமும் இருக்கு. அப்ப இருட்டோட என்று சொல்லும்போது அவர் ஜெபம் பண்ணிறார். அருமையானவர்களே, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா உங்க ஜெபம் கேட்கப்படணும். அதிகாலையிலே பிசாசு வருவான், அதுக்கு முன்னாடி இயேசப்பா வருவார். நீங்க அதிகாலையிலே எழுப்பி இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சூரிய வெளிச்சம் வந்து உதிக்கிற 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னா எல்லா மூதேவியும் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். என்னைக்கோ ஒரு நாள் தூங்குறோம், முடியல, உடம்பு முடியல, வியாதியா இருக்கிறோம், தூங்குறோம், தப்பு இல்லை. ஆனால் தெய்வ பிள்ளைகள், விசுவாசிகள், நீங்க அதிகாலையில எழுதி ஜெபிச்சால்தான் கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். ஓகேங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க 2வது அவரு எப்போ ஜெபிக்கிறார் என்று பார்க்கும்போது பகல் வேலைகளே. அவர் இருட்டோடு இருக்கிறது மாத்திரமல்ல, அதிகாலையில மாத்திரமல்ல, பகல் வேலையிலும் 2வது அனுபவத்தில் அவர் ஜெபிக்கிறார். 2வது பாயிண்ட் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவர் பகல் வேலையிலே ஜெபிக்கிறவராக இருக்கிறார். மார்க்கு 6:46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, ஜனங்களை அனுப்பிவிட்டார், எல்லாம் அனுப்பிவிட்ட பிற்பாடு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். பாருங்க, ஜெபம் பண்ணபடியாக ஒரு மலையில ஏறினார். பகல்ல தான், நைட்ல யாரும் மலையில ஏற மாட்டார். ஒரு ஜெபம் பண்ண மலையில, மலை என்று சொன்னாலே அது ஒரு தெய்வ சமூகத்தை காட்டுகிறது, அது ஒரு பரிசுத்தமான இடத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மலை ஜபங்கள் சொல்லுவாங்க. இங்க கூட இருக்கு மலை ஜபம், சென்னையில மவுண்ட்ல சொல்லுவாங்க மலை ஜபங்கள். அப்போ மலையில பகல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறப்போ நம்முடைய கணவர், தகப்பன், சகோதரர்கள், அவங்க ஆண்கள் வேலைக்கு போன பிற்பாடு பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? பகல் நேரங்களிலே நீங்கள் வீட்டுல ஜெபிக்கிறவங்களாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க ஜெபிக்க முடியாது. வீட்டுல இருக்கிற பெண்கள், வீட்டுல இருக்கிற ஆண்கள், நீங்கள் பகல் நேரத்தில் ஜெபிச்சால் கர்த்தர்களை மலையில கொண்டு போவார். மலைன்னு சொன்னாலும் உயர்வு, உயர்வான இடத்துக்கு வரலாம். எதெல்லாம் உயர்வு? பணத்துல உயர்வு. பணத்துல ஆண்டவர் உங்களை உயர்வு மேல பணத்தை கொடுத்து கொண்டு வருவார். உங்களுடைய பதவி, வேலை செய்ற இடத்துல இருந்து உங்களுக்கு பதவி மேல உயரும், பதவி உயரும், பணம் உயரும், உங்க வீடு உயரும். 1 மாடியா இருக்கிறவங்க 2 மாடியா கட்டுவாங்க, 2 மாடியா இருக்கிறவங்க 3 மாடியா கட்டுவாங்க, குடிசையில இருக்கிறவங்க காங்கிரீட் போடுவாங்க இல்லையா? சைக்கிள் வச்சிருக்கிறவங்க பைக் வாங்குவாங்க, பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேலே ஆண்டவர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 3வது
இயேசு அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார் ஒரு காரியத்திற்காக. சீசர்களை தெரிந்து கொள்ளபடியாக ஊழியத்தை கொடுக்க போகிறார் ஏசப்பா. சீசர்களை தெரிந்து கொள்ளபடியாக அவர் என்ன செய்யறாருன்னா இரவு முழுவதும் ஜெபத்தில் இருக்கிறார் என்று 3ஆவது பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். 6, 12, 13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, ரா முழுவதும் இரவு முழுவதும் ஜெபத்தில் இருக்கிறார். எதுக்காக ஜெபிச்சார் தெரியுமா? நமக்கு தெரியல. அடுத்த வசனத்தில் இருக்க அதுக்கு ஆன்சர். எதுக்காக ஜெபிச்சார் என்று பாருங்க. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களை வரவழைத்து அவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்வதற்கு இரவு முழுவதும் ஜெபம் தேவை. நிறைய பேர் தெரிந்து கொள்ளுதல் இல்லை. அதனால்தான் ஒரு பிரச்சனையே. தெரிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா விஷயத்திலும் தெரிந்து கொள்ளணும். இயேசு சீசர்களை தெரிந்து கொள்கிறார். அப்போ ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க, சும்மா ஒண்ணு உங்களுக்கு பாட்டு கிடைக்கல. பைபிள் படிக்கிறீங்க, சும்மா கிடைக்கல. ஒரு மியூசிக் வாசிக்கிறீங்க, அது உங்களுக்கு சும்மா கிடைக்கல. ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்றாரு. புரியுதுங்களா? நீங்க நினைச்சுக்கீங்க பாஸ்டர் தான் வந்து கொடுக்குறாரு, பாஸ்டர் தான் அவங்களுக்கு ஊழியம் கொடுக்குறாரு. பாஸ்டரும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. யார் செலக்ட் பண்றாரு? சீசர்களை இயேசப்பா செலக்ட் பண்றாரு. இவர்களை சீசர்களை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர்களாக மாற்றுகிறார். சபையில உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது பாஸ்டர் கொடுக்கல. யார் கொடுக்கிறது? இயேசப்பா தான் உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஊழியத்தை கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அப்ப அந்த ஊழியத்தை கவனமாக நம்ம செய்யணும். அதுதான் முக்கியம். ஒரு ஊழியம் நம்ம கொடுத்தால், ஒரு பாய் கொடுக்கிற ஊழியம், ஒரு சேர் கொடுக்கிற ஊழியம், ஒரு சேர் தொலைக்கிற ஊழியம், ஒரு பாட்டு பாடுகிற ஊழியம், கர்த்தர் ஒரு சாட்சி சொல்ற ஊழியம், ஆண்டவர் ஏதாவது ஒரு ஊழியம் கொடுத்தால் அது யார் கொடுக்கிறார்? கர்த்தரே கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சீசர்களை தெரிந்து கொள்ளும்படியாக நிறைய பேருக்கு தெரிந்து கொள்ளுதல் இல்ல. சில விஷயங்கள் பாருங்க, நம்ம ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா கடையில பண்ண இருப்பதெல்லாம் எடுக்கிறோம். நமக்கு என்ன வேணும் அதுதான் எடுக்கிறோம். 10 பொருள் 100 பொருள் 1000 பொருள் இருக்கு ஷாப்பிங்ல, பெரிய மால்ல. அப்ப போறோட எல்லாத்தையும் வாங்கி இருக்கிறோம் இல்லையே. நமக்கு என்ன வேணும் அதை மாத்திரம் தான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளாம அவங்க ஏதோ ஒண்ணு பிடிச்சிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரே போராட்டம், பிரச்சனை, ஏதோ ஓடிட்டே. உங்க வாழ்க்கை துணையை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகளுடைய டேலண்டை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு பிள்ளைகளை பத்தி ஒண்ணும் தெரியாது. பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, ஒண்ணு செய்யறாங்க, அது பத்தி ஒண்ணு தெரியாது. பிள்ளைங்களுடைய நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விஷயங்களை நம்மளுடைய நண்பர்கள் யாரா இருக்க வேண்டும் என்று நம்ம தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கிறவங்க போறவங்க எல்லாரோட பேசினா தப்பு இல்லை. ஆனா அவங்க எல்லாரோட ஃப்ரெண்டா மாறிடக்கூடாது. அவங்க எல்லாரோட ஃப்ரெண்டா இருந்து அவங்க கையில மேல போட்டு தோல் மேல போட்டு அவங்களோட இருந்து அப்படியே ஜாலியா இருந்தோம்னா அது நமக்கு தெரிந்து கொள். உன் நண்பர் யார் தெரிந்து கொள். உன் மனைவி யார் தெரிந்து கொள். உன் கணவன் யார் தெரிந்து கொள். நீ யாரை விவாகம் செய்ய வேண்டும் அதை தெரிந்து கொள். நீ எந்த ஸ்கூல்ல படிக்க வேண்டும் அதை தெரிந்து கொள். எப்படிப்பட்ட ஸ்கூல் அது அப்படி இல்லை. அது பணக்கார ஸ்கூலா இருக்க, கவர்மெண்ட் ஸ்கூல், அது தப்பு இல்லை. ஆனா நீ படிக்க வேண்டிய ஸ்கூல் தெரிந்து கொள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பணக்கார ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. ஒவ்வொரு மாசமும் நெஞ்சு வலி வரும். ஏன் தெரியுமா? வாடகை பணம் கட்ட முடியும், பீஸ் கட்ட முடியும். ஒவ்வொரு ஏன் உனக்கு இந்த கர்த்தருடைய சித்தம் வந்தால் உனக்கு கட்ட பணம் கொடுப்பாரு இல்லையா ஆண்டவர். அப்ப நீ சரியா தெரிந்து கொள். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, மற்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் நம்ம செய்யணும். தெரிந்து கொள். ஆவிக்குரிய காரியத்துல நம்ம எந்த சபைக்கு போறோம் அதை கூட தெரிந்து கொள்ள வேண்டும்.
என்னுடைய சபை எது அது தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஊழியக்காரர் எது, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் பெறவே நான் சொன்னார் இல்லையா? என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த மேய்ப்பன் யார்? நீ வீட்டுல இருக்கிறது நினைச்சால் போதும், ஊழியக்காரர் உன்னை தேடி வருவார். அதான் உன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன். நீ போன் பண்ணி 10 முறை போன் பண்ணி உன் ஊழியக்காரர் எடுக்கலன்னா அப்ப அது உன் இருதயத்துக்கு ஏற்ற ஊழியக்காரர் இல்ல. உன் இருதயத்துக்கு ஏற்ற ஊழியக்காரர் சொன்னா நீ மனசுல நினைச்சா அவர் வந்து உன் முன்னாடி நிற்பார். நீ மனசுல நினைச்சா அவர் எங்க இருந்தாலும் உனக்கு போன் பண்ணுவார். யாரா இருக்கட்டும், உன் ஊழியக்காரர் யாரு, உன் சபை யாரு, உன் ஜனங்கள் யாரு, உன் கூட இருக்கிற நண்பர்கள் யாரு, நீ எந்த இடத்துல இருக்கிற, ஒரு வீடு கட்டணுமா அது தெரிந்துகொள், ஒரு வேலை செய்யணுமா எந்த வேலை செய்யணும் அது தெரிந்துகொள், என்ன செய்யணும் என்பதை நீ தெரிந்துகொள். சரி, குழப்பமா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பையனுக்கு, ஒரு வாலிப பையனுக்கு 5 பெண்களுடைய போட்டோ கொடுக்குறாங்க திருமணத்துக்கு. எப்பா அம்மா சொல்றாங்க, அப்பா அம்மா உனக்கு எந்த பெண் வேணுமோ தெரிந்து கொள். அவன் பாக்குறான், என்னப்பா எனக்கு எல்லாமே தான் பிடிச்சிருக்கு, 5 பொண்ணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு ஆள் சொல்றாங்க, ஒன்ன வச்சுக்கிட்டே சமாளிக்க கஷ்டம், நீ 5 ஆசைப்படுற, அப்ப அது நிலைச்சிருக்காது. அது அர்த்தம் என்னன்னா, எல்லாத்துக்குமே நம்ம ஆசைப்பட்டால், பெண் மாத்திரம் இல்ல வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆசைப்பட்டால் அது நம்மளால அனுபவிக்கும். பாக்குற வீடெல்லாம் இதே மாதிரி எனக்கு வீடு வேணும், பாக்குற வண்டியில அதே மாதிரி எனக்கு வண்டி வேணும். சிலர் எது பாக்குறாங்களோ அது வேணும். கடையில போறாங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு சேலை எடுக்கணும், ஒரு சூட் எடுக்கணும், அந்த எது எடுக்கணும் அந்த மாத்திரம் தான் போகணும். ஒரு எடுக்கணும் போவாங்க, கடையை பார்த்தோம்னா அப்படியே பார்ப்பாங்க, எது எடுக்கணும்னு தெரியலையே. போகும்போது சொல்லுவாங்க, ஏங்க வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, வாங்க கடைக்கு போலாம். அங்க போனோம்னா எல்லாமே நல்லா இருக்குங்க, ஒரு 4 இடத்துல நல்லா தான், ஒரு 3 இடத்துல அங்க போகணும்னு மனசு மாறி பாத்தீங்களா, மனசு மாறி. இது மாதிரிதான் நிறைய தடமாற்றங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில, தடமாற்றங்கள். எல்லாத்தையும் ஆசைப்படுறது, எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுதல், அது நிலைத்திருக்கார். ஈசப்பா தெரிந்து கொள்கிறார் சீசர்களை. அவர் தெரிந்து கொள்ளும் போது என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தாரா? இரவு முழுதும் ஜெபம் பண்ணுகிறார். நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு வீடு கட்ட வேண்டுமா, ஒரு லேண்ட் வாங்க வேண்டுமா, ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்க வேண்டுமா, ஒரு கல்யாணம் பண்ண வேண்டுமா, ஒரு பெண் பார்க்க வேண்டுமா, ஒரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டுமா, ஒரு வேலைக்கு போக வேண்டுமா, எந்த வேலை செய்ய வேண்டும், எப்ப போகணும், எங்க போகணும், என்ன செய்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் செய்தால்தான் அது சக்சஸ் ஆகும். நீங்க எந்த ஜெபம் பண்ணாம, ஜெபம் இல்லாமல் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில சக்சஸ் இல்ல. வாழ்க்கையில சக்சஸ் இல்ல. 10 வருஷமா லவ் பண்றாங்க, 10 வருஷமா லவ் பண்றாங்க, ஆனா கல்யாணம் முடிஞ்ச ஒரே வருஷத்துல காப்பாற்ற முடியல, பிரிஞ்சிடறாங்க. 10 வருஷமா லவ் பண்ணி 1 வருஷத்துல வாழ முடியல. என்ன வெளியே தெரிந்து கொண்டால் போதாது பிரியமானவர்களே. அந்த தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இரவு நேரங்களில் தேவனோடு பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். இரவில் ஜெபிக்கிறவர்கள் தான் சரியாக தெரிந்து கொள்வார்கள். இரவில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, அடுத்த நாள் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் வாழ்க்கை. நீங்க என்ன செய்யணும் அவர் காட்டுவாரு. 10 பொருளை தூக்கி முன்னாடி வச்சா கூட நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தேவையானது இதுதான், 10 வேணும். சில பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும், கடைக்கு கூட்டிட்டு போகல, உங்களுக்கு தெரியுமே உங்க பிள்ளைகள் யாருன்னு. கடையில கூட்டு போய் விட்டவங்க ஒருத்தன் அதை எடுக்கும், இதை வேணும் அதை வேணும். நான் கண்ணுக்கு பார்த்துருக்கேன். ஒரு முறை எல்லாம் ஒரு ஃபேமிலியா ஹோட்டலுக்கு போனோம். அங்க எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம், எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, ஃபுல்லா சாப்பிட்டாங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். அப்ப ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறான், அவன் கையில வச்சுக்கிறான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம், அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. எனக்கும் ஐஸ்கிரீம் இருக்கு, சிஸ்டருக்கும் ஐஸ்கிரீம், எல்லாருக்கும். அவங்க அப்பா கேட்கிறாரு, ஐஸ்கிரீம் வேணும்டா, இதை வாயில வச்சு அதையும் கூட கொடுக்குறான். அவன் யோசித்தானா, அப்பா சாப்பிட வேணும், அப்பாவுக்கு வேணும், அவன் யோசிக்கவே இல்லை. அப்பா கிட்ட இருக்கிறதையும் கொடுக்குறான், இதையும் கையில வச்சிருக்கான். 2 என்னாச்சு தெரியுமா? இதையும் சாப்பிட்டான், அதையும் சாப்பிட்டான். கடைசியில முடியல, டாடி எனக்கு வேணாம், நீயே வச்சுக்க, பார்த்து கொடுத்தான். பார்த்தீங்கன்னா அவனால அனுபவிக்க முடியல, அவனால அனுபவிக்க முடியல. அவன் அப்பா கிட்ட கொடுக்கல, அதனால அவனால சாப்பிட முடியலையே. இதுதான் வாழ்க்கை.
உனக்கு கொடுத்ததை, உனக்கு கிடைச்சதை நீ அனுபவி. ஓகேவா? நீ எல்லாத்தையும் பார்த்து இதோ வேணும், அதோ வேணும், அதோ வேணும், கடைசியில் உன்னால எதுவுமே அனுபவிக்க முடியாம போயிடும். என் கண்ணுக்கு எதிர்க்கு நடந்துச்சு. அவன் கொடுத்துட்டான், டாடி எனக்கு வேண்டாம் முடியல. ஆல்ரெடி பெருசா இருக்கு. அப்ப என்னன்னா, ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எதா பார்த்தாலும் வேணும் வேணும், தெரிந்து கொள். எது வேணா நீ தெரிந்து கொள். நீ என்ன படிக்க வேண்டும் தெரிந்து கொள். 10ஆம் கிளாஸ்லயே நீ தெரிந்து கொள், 12லயே தெரிந்து கொள். என்ன படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள், எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன என்பதை தெரிந்து கொள். இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் இரவுல ஜெபத்துல இரு. என் பிள்ளை அழக மாட்டான், என் வைஃப் கிளாஸ் கேட்டே இருக்கான், என் பிள்ளை சரியா படிக்க மாட்டான், நீங்க சொல்றீங்க அதெல்லாம் உண்மைதான். ஒரு நாளாவது உன் மனைவிக்காக இரவுல நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உன் புருஷனுக்காக ஒரு நாளாவது ஜெபம் பண்ணிருக்கீங்க? உன் பிள்ளைக்காக ஒரு நாளாவது என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லி ஒரு நைட்டாவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நம்ம அது பண்ணலையே. நம்ம ஆண்டவரே நல்லா படிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்றது. எப்ப ஜெபம் பண்ணுவோம்? பிள்ளைங்களுக்கு எப்போ கீழே விழுறாங்களோ, எப்ப அடிப்படும் அந்த நேரத்தில் ஐயோ பிள்ளைக்காக நல்லா இருக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவனுக்காக, மனைவிக்காக, உன் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளுங்க கரெக்டான காரியங்களை. இயேசுப்பா தெரிந்து கொள்ளுதல கரெக்டா இருக்கிறார். அவர்கிட்ட எல்லாம் வருது, எல்லாத்தையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. 12 பேர் மட்டும் போதன்றாரு. 72 பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அவரை சுத்தி. ஆனால் அவர் கரெக்டான காரியத்தை தெரிந்து கொள்கிறார். அருமையானவர்களே, அது போலதான் ஆண்டவர் நம்மளை எத்தனை பேர் வந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களில் நம்ம இருக்கிறோம். ஏதோ வரோம் ஏதோ போகிறோம்னா அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலர்ல நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வீட்டுல நீங்க இருக்கிறீங்களா? நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அடுத்த வாரம் கூட பாருங்க, நிறைய பேர் வருவாங்க, எல்லாம் வருவாங்க போவாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டதுல நீங்க இருக்கிறீங்களா? செலக்ட் பண்ணிருக்கா? ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணிருக்காரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்களில் நாம் இருப்போம். அதுல நாம் பார்க்கும்போது தெரிந்து கொள்வதை கரெக்டா நம்ம தெரிந்து கொள்ளணும். என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். இரவு முழுவதும் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஒரு ஊழியர் செய்கிற யாரா இருந்தாலும் சரி, ஜபத்துல இல்லைன்னா நீ உங்களால அந்த ஊழியம் பண்ண முடியாது. நீங்க எந்த ஊழியம் செய்தாலும் நீங்க ஜபத்துல இருக்க வேண்டும். சனிக்கிழமை நேரத்துல நீங்க கண்டிப்பா வர வேண்டும். வர முடியாத பட்சத்துல நீங்க வேலைக்கு போயிட்டு வர முடியலன்னா அந்த இரவு வீட்டையாவது என்ன செய்யணும்? ஜெபிச்சுட்டு இங்க வரணும். அப்பதான் ஆண்டவருக்கு நம்ம செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 4வது காரியத்தில் பார்க்கும்போது இயேசு சீசர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சீசர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். இயேசு ஜெபம் பண்ணின நேரங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் பார்க்கும்போது இயேசு அவர் என்ன செய்யறார் பாருங்க. சீசரோடு அவர் ஜெபிக்கும் போதுதான் அவர் கேட்கிறார், ஜனங்கள்லாம் என்ன யார் என்று நினைக்கிறாங்க? முதலாவது அந்த 18ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் படிப்போம். பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசுப்பா சீசர்களோடு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது இயேசுப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று நினைக்கிறாங்க? என்ன அரசியல்வாதி என்று நினைக்கிறாங்களா? இல்ல என்ன ஒரு சினிமா நடிகர் நினைக்கிறாங்களா? இல்ல நான் ஒரு சர்க்கஸ் காட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல நான் ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறாங்களா? இல்ல நான் தேவனுடைய குமாரன் நினைக்கிறாங்க? என்னை யார் என்று நினைக்கிறாங்க? நீங்க கேளுங்களேன். ஏன்னா எப்பவுமே ஊழியக்காரர்களுக்கு தெரியாதுல்ல, ஏசப்பாவுக்கு தெரியாது, ஊழியக்காரனுக்கு தெரியாது. எப்பவுமே ஊழியக்காரனுக்கு பின்னால்தான் ஜனங்க பேசுவாங்க. ஊழியக்காரனுக்கு முன்னாடி எல்லாம் பேச மாட்டாங்க. எது எழுந்தாலும் என்ன பேசினாலும் ஊழியக்காரர்களுக்கு பின்னால்தான் பேசுவாங்க. அப்படி இவர் நல்லவர், இவர் வல்லவர், இல்ல இவர் அப்படி இவர் இப்படி நல்லா பின்னால பேசுவாங்க. சரி, ஜனங்க எல்லாரும் என்ன யார் என்ன பேசுறாங்க? ஜனங்க என்ன யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது இப்ப சொல்றாரு 19ஆம் வசனத்துல. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறார்கள்.
யோவான் எலிசபெத்துடைய பையன் யோவான் சங்கன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு அவருன்னு சொல்றாங்க. சிலர் எலியா என்றும் சிலர் எலியா என்றும் பழைய எலியா என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். வேறு ஒருவர் பூர்வ நாட்கள் அந்த காலத்துல ஒருவர் உயிர்த்தெழுந்தார், செத்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு ஆளுபவர்கள் சொல்றாங்க. ஒருத்தர் எலியாங்கிறாங்க, யோவான் இப்படின்றாங்க. ஆனா இவர் கேட்கிறார், அவங்க எல்லாம் போட்டோம், அவங்க என்னென்ன சொல்றாங்க போட்டோம். நீங்க என் கூட இருக்கிற நீங்க, சபையில இருக்கிற நீங்க, என் கூட இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்று அவர் அடுத்த வாசகத்துல 20 வாசகம் கேட்கிறார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். கரெக்டா சொன்னாங்க, தேவனுடைய கிறிஸ்து. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூரமா இருக்கிறவங்களுக்கு ஊழியக்காரர்களை பத்தியும் பாஸ்டர் பத்தியும் மற்றவங்களை பத்தி தெரியாது. ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏசப்பா பத்தி என்னவோ சொல்றாங்க, அவர் தீர்க்கதரிசி, அவர் அப்படி, அவர் இப்படின்னு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவனுடைய கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் என்று சொல்றாரு. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நீங்க கரெக்டா சொல்லணும். கூட இருக்கிற பேரு தான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஏசப்பா யாருன்னு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அது போலதான் சபையில கூட, சபையில இருக்கிறவங்களுக்கு தான் ஊழியக்காரர் யாருன்னு தெரியும். நீ சபைக்கு வரவங்களும் சபைக்கு வராதவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. சபைக்கு வருகிறவர்கள் ஊழியக்காரர்களை பார்த்து, சபையில இருக்கிற ஊழியக்காரரை பார்த்து எப்படி கூப்பிடுவார்கள்? ஐயா என்று கூப்பிடுவார்கள், இல்லைன்னா பாஸ்டர் என்று கூப்பிடுவார்கள், இல்லைன்னா அடுத்த ரேஞ்சில் பிரதர் என்று கூப்பிடுவார்கள். சபையில இல்லாத ஒரு பொதுவான ஒரு ஜனங்கள் அவர்கள் என்ன கூப்பிடுவார்கள்? ஒருவேளை என்னுடைய ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன ரோட்ல எங்கேயா பார்த்தேன் என் பேர் சொல்லி, ஹேமலாசன் எப்படி இருக்கீங்க, டீ குடிக்கலாமா போலாமா அப்படின்னு பேர் ஒன்று கூப்பிடுவாங்க. அப்படின்னா அவங்க தூரமா இருக்கிறவங்க, நான் யாருன்னு தெரியாது, பேர் தெரியும். ஒருத்தர் பல வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பாக்குறாரு அந்த ஊர்ல, ஹேமலாசன் எப்படி இருக்க, நல்லா ஆலயம் எங்கேயோ போயிட்டேன்னு சொன்னாங்க. எங்கேயோ படிக்க போயிட்டேன், இந்த வயசுல எல்லாம் போய் படிக்கிறது, பாஸ்டரா படிக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. நீ எங்கேயோ படிக்க போயிட்டேன்னு சொன்னாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி ஹேமலாசன் எப்படி இருக்கிற, சபை விசுவாசி அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுங்க. பாஸ்டர் உங்களை பார்க்கிறோம், அதான் வித்தியாசம். புரியுதுல்ல? ஏசப்பாவை பார்த்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க சொன்னா, தீர்க்கதரிசி, எலியா, யோவான் சனம் வாயில வந்ததெல்லாம் சொல்றார்கள். நீங்க என்ன நினைக்கிறீர்கள் சொல்லும்போது தேவனுடைய குமாரன் இயேசு என்று கரெக்டா சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அருமையானவர்களே, உங்க குடும்பத்துல தான் உங்களை பத்தி தெரியும், சபையில உங்களை பத்தி தெரியும். வெளியே உங்களுக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம், மரியாதை இல்லாம இருக்கலாம், அது போட்டோம். கூட இருக்கிறவர்கள், உங்க வீட்டுல நீங்க ஆண்டவர் உங்களை மரியாதையா மதிப்போட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சபையில உங்களை பாருங்க, சபையில கர்த்தர் உங்களை மதிப்போட வச்சிருக்கிறார். நீங்க யார் என்று நினைக்கிறீங்க? இயேசு யார் என்று போது நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார் என்றே ஜனங்களுக்கு தெரியாம இருக்கிறார். இயேசு யாரு? ரட்சகர். இயேசு யாரு? அவர் விடுதலையாக்குறவர். இயேசு யாரு? குஷ்டத்தை சுகமாக்குறவர். இயேசு யாரு? பிசாசுகளை துரத்துகிறவர். இயேசு யாரு? வியாதியஸ்தரை சுகமாக்குறவர். இயேசு யாரு? குருடனுடைய கண்ணை திறக்கிறவர். இயேசு யார்? குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குறவர். இயேசு யாரு? எல்லா மந்திரங்களையும் திருப்பி அடிக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் இயேசுடைய சக்தி. யாரு வேணாலும் வச்சு மந்திரம் பண்ணலாம், சேவனை பண்ணலாம். ஏசப்பா வச்சு அதை மந்திரம் பண்ண முடியுமா? மந்திரம் பண்ணி ஏசப்பா ஏவி விட முடியுமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மந்திரம் பண்ணி ஏசப்பா ஏவி விட்டார். ஏசப்பா வீட்டுல வந்து இயேசு வீட்டுல கரணை பண்றாரு. இயேசு பிசாசா ஆட்டாரு. இயேசு பயப்படுறாரு. எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? எந்த மந்திரத்துக்கும் இயேசு மசிய மாட்டார். இயேசு வச்சு மந்திரம் செய்ய முடியாது. ஏன்னா மந்திரம் பலிக்காது. யார வேணாலும் வச்சு மந்திரம் பண்ணலாம், யார வேணாலும் வச்சு பண்ணலாம். ஆனா இயேசு வச்சு பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மந்திரங்களுக்கு மேல இயேசு கிறிஸ்து கையில தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா.
அருமையானவர்களே, ஏசப்பா யார் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும்போது ஐந்தாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இப்போ இயேசு எங்க இருந்து ஜெபிக்கிறார் தெரியுமா? இயேசு ஜெபிக்கிற பணிய நேரங்கள் பார்க்கும்போது கடைசியில மறிக்கிற நேரத்தை கூட அவர் சிலுவையில் இருக்கிறார். சிலுவையில இருந்து ஜனங்களுக்காக ஒரு ஜெப மன்னிப்பு கொடுக்கிறார். லூக்கா 23:34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா சிலுவையில இருக்கிறார். அவரே சிலுவையில் உயிர் போராடிட்டு இருக்கிறார். அங்க இருந்துட்டு பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பாத்தீங்களா? இயேசப்பா சிலுவையில இருந்து மன்னிக்கிற ஒரு ஜெபம் நம்ம எங்க இருந்தாலும் ஜெபிக்கலாங்க. கடந்த நாட்களில் பார்த்தோம், பவுலும் சீலாவும் எங்க ஜெபிச்சாங்க? சிறைச்சாலை ஜெயில இருக்கும்போது ஜெபிச்சாங்க. இப்ப ஏசப்பா எங்க ஜெபிக்கிறாரு? சிலுவையில இருந்து. நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும், வீட்டுல சண்டையா இருந்தாலும், பசியா இருந்தாலும், பட்னியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல ஜெபசத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஜெபித்த நேரங்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இயேசு ஜெபித்த விதம், நின்னுட்டு ஜெபம் பண்றாரா, படுத்துட்டு ஜெபம் பண்றாரா, உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்றாரா, எப்படி ஜெபம் பண்றாரு? அவர் ஜெபிக்கிற ஒரு விதத்தை நாம பார்க்கலாமா? வசனத்தை பார்த்து சொல்லிருக்கேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனத்துல இயேசு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு எப்படி ஜெபிச்சார்? முழங்கால் படியிட்டு. அதனாலதான் நாங்கள் சொல்லுகிறோம், வாலிப பிள்ளைங்க முழங்கால்ல நில்லுங்க, முழங்கால இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ முழங்கால இருந்து ஜெபிச்சால் வரப்போகிற சோதனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால இருந்து ஜெபிச்சால் சாத்தானை மேற்கொள்ளலாம். முழங்கால நின்னா ஜெபித்தால் கர்த்தருடைய வெற்றியை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு கஷ்டம் வரும்போது முழங்கால நிக்கணும். முழங்கால நின்று ஜெபிச்சு பழகுங்க. ஆசிரியக்காரங்க, ரோமன் கத்தோலிக்காரங்க நீங்க பாத்துக்கிறீங்களா? அவங்க முட்டியில அடையாளம் இருக்கும். ஏன்னா அவங்க எப்போதும் முழங்கால நிற்பாங்க. ரோமன் கத்தோலிக் முழங்கால தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்மள முழங்கால தான் நிக்கணும். முழங்கால இருந்து ஜெபிச்சு பழகணும். வயசாயிடுச்சா முடியாது. எல்லா வாலிப பிள்ளைகளும் பெரியவர்களும் 40 வயசுல எல்லாமே வாலிபர் தான். 40 வயசுக்காரங்க எல்லாரும் கீழே, 40 வயசு கீழே எல்லாரும் வாலிபர் தான். ஓகேவா? அப்ப உங்களால முழங்கால நின்று ஜெபிக்கக்கூடிய சாதிங்க. நீங்க முழங்கால நின்னீங்கன்னா யாருக்கு முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால நின்று பாருங்க, யாருக்கு முன்னாடி தலை குனிய வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் ஜெபம் இயேசு செய்தார். இரண்டாவதாக மத்தேயு, நீங்க வசனத்தை மட்டும் குறிச்சு கொள்ளுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இயேசு முகம் குப்புற விழுந்து ஜெபம். ஏசப்பா அவர் என்ன செய்ய? முகம் குப்புற. இங்க தர்மபுரியில இருந்து ஒரு குடும்பம் வந்திருந்துச்சு. அந்த அம்மா ஆள் அப்படி குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுவோம். நானும் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஒருவேளை என்ன பிசாசா நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இல்ல, அவங்க குப்புற விழுந்து அப்படியே ஜெபம் பண்ணாங்க, அழுது கண்ணீரோடு. அப்போ இது ரெண்டாவது, முகம் குப்புற விழுந்து. நம்முடைய தலை கீழே தேவனுக்கு முன்னாடி கீழே குனிஞ்சிருக்கிறோம். அது ஒரு மரியாதையை காட்டுகிறது. அதை இப்பொழுது முஸ்லிம்காரங்க செய்யறாங்க. முஸ்லிம்ஸ் எல்லாரும் நீங்க மஸ்ஜித்ல பாத்தீங்கன்னா, மசூதியில எல்லாரும் தலை குனிந்து அவர்கள் முகம் குப்புற விழுந்து அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நாம் செய்யும். மூன்றாவது, இயேசு மிகுந்த வியாகுலத்தோடும் ஊக்கத்தோடும் வேதனையோடும் ஜெபிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு வேர்வையோடு. 3 காரியங்கள். முதல்ல ஒரு வியாகுலம். இந்த ஜனங்களுக்காக நம்ம சிலுவையில மரிக்க போகிறோம், ஜனங்களை நம்ம ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து ஒரு வியாகுலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வியாகுலம் இருக்கணும். நம்முடைய சபை கட்டப்படணும், நம்ம வீடு கட்டப்படணும், நம்ம பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும், நம்ம குடும்பமா சபைக்கு வரணும், ஒரு வியாகுலம் இருக்கணும். பிரியமானவர்களே, சபைக்கு போக நேரமாச்சே. சிலர் தான் பாருங்க, 9 மணினா 9:15 9:30 வந்துடுறாங்க.
சில நம்ம என்ன செய்யறோம், 10, 10, 10, 11 மணி வரைக்கும் போறோம். ஏன்? வியாகுலம் இல்ல. வியாகுலம் இல்ல. நீ வியாகுலத்தோட இருந்தால் உன்னை சபைக்கு போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. யாராவது உன்னை பார்த்து நீ சபைக்கு போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நேரமாச்சு போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு ஒரு வியாகுலம், ஐயோ போறோம் ஒரு வியாகுலம். இரண்டாவதாக அதே வசனத்தை 3 காரியங்களை பார்த்தோம். இரண்டாவது அவர் ஊக்கத்தோடு ஜெபிச்சார். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிற நேரத்துல கண்ணை திறந்து பார்க்கிறது, அங்க பார்க்கிறது, இங்க பார்க்கிறது, அந்த ஜெபம் ஊக்கத்தோட இல்ல. ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஊக்கத்தோட. அப்போதான் நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் ஏறெடுப்பார். மூன்றாவது வேர்வை. வேர்வை வந்து ரத்தமா சிந்துகிறதாம். நம்ம ஜபத்துல வேர்வை வந்தா நம்ம அப்படியே வந்து உட்காரோம், அப்படியே போறோம் இல்லையா? நம்ம ஜபத்துல வரும்போது நீட்டா வரும், போகும்போது எப்படி போறோம்? அழுக்கா, வேர்வையா, ட்ரெஸ் எல்லாம் கசக்கி. ஏன்னா நம்ம ஜெபிக்க வேர்வை. இப்ப நமக்கு வேர்வை வரலையே, நம்ம கையில் தட்ட மாட்டோமே, வாயை திறக்க மாட்டோம். அப்ப வேர்வை எங்க வரும்? அப்ப எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? வேர்வை ரத்தமாக மாறினது ஏசப்பாவுக்கு. அந்த ரத்தத்தை தான் ஜெபனியா மாற்றி எல்லாருக்கும் சப்ளை பண்றோம். எங்கேயோ போகுது, பாம்பை போகுது, வேலூருக்கு போகுது, அங்க போகுது, திருச்சி போகுது, மதுரை போகுது, ஊரெல்லாம் போகுது. ஜெபம் என்ன? அது ரத்தம் என்ன? அந்த வேர்வையில சிந்துற ரத்தம் இருக்கு இல்லையா? அந்த ரத்தம் தான் ஜெபனில கலந்து கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேர்வையில இருக்கிற அந்த ரத்தம், அந்த ரத்தம் தான் ஜெபனில கலந்து இந்த ஜெப எண்ணெய் இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும். கொடுக்கும்போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். நீ வேர்வை சிந்திப்பார். எதுவுமே வேர்வை சிந்துகிறீங்க. வேலை செய்யும் போது வேர்வை சிந்துகிற, பணத்துக்காக வேர்வை சிந்துகிற, எதுக்காக வேர்வை சிந்துகிற? இயேசுக்காக வேர்வை சிந்திப்பார். ஜெபத்துல வேர்வை சிந்திப்பார். ஜெப நேரத்துல கைகளை தட்டி ஜெபம் பண்ணி ஆவியோட உண்மையோட ஊக்கத்தோட ஜெபிச்சுப்பார். வேர்வை சிந்திப்பார். கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான்காவது பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபிக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் எப்படி ஜெபிக்கிறாராம்? பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறார். வாயை திறந்து ஜெபிக்கணும். சில பேர் வாயை திறக்கவே மாட்டாங்க. ஆனா வீட்டு ஜெபம் முடிஞ்சு பார்க்கலாம், வீட்டுல வாயத்தில் வள பேசிட்டே இருப்பாங்க. அதிகமாய் பேசுகிறவர்கள் சாதிக்க மாட்டார்கள். அதிகமாய் பேசுகிறவர்கள் சாதிக்க மாட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவ சமூகத்தில் அதிகமாய் பேசுகிறவர்கள் சாதிப்பார்கள். தேவ சமூகத்தில் வந்தால் உன் வாய திற, எக்கால சத்தத்தை வெய். அப்போ பலத்தோடு அந்த லாசர்வை இயேசு உயிரோடு எழுப்பும் போது அவர் சொல்கிறார், லாசர்வே வெளியே வா சத்தத்தோடு அப்படின்ட்டார். லாசர்வே எனக்கு அப்பால போ சாத்தானே என்று பேதுரு சொன்னார். போ சாத்தானே. ஒரு திறன் இருக்கணும், ஒரு அதிகாரம் இருக்கணும். பிரியமானவர்களே, ஜெபத்துல ஒரு பலத்த சத்தம் இருக்கணும். சொல்லுவாங்க, அந்த வியாதி பிடிச்ச கோழி சொல்லுவாங்க, அது ஒரு ஒற்றை கண்ண உரைக்கே, அந்த கோழியை வெட்டாதேமா, அது கோழி வேண்டாம், ஏன்னா அது சீக்கு கோழி, அது வேண்டாம், நல்லா அதை புடி, அந்த சேவலை பிடிக்குவாங்க, அது உற்சாகமா இருக்கிறது இல்லையா? அப்போ ஜபத்துக்கு வந்தா சிக்கி போயிட்டு யாரே கூடாது, அப்படியே தொங்க கூடாது, அடுத்தெல்லாம் தூக்கணும், அதெல்லாம் அந்த விசாசம் நடக்கும். பிறந்த சத்தத்தோட கைகளை தட்டி நல்லா சோத்ரம் 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 அந்த அடி வயதிலிருந்து வரணும் அந்த சோத்ரம். அப்பொழுதுதான் தேவன் இறங்குவார். அங்க எலியா ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜெபிக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரன் இறங்கு, அக்கி இறங்கு, இறங்கிச்சா இறங்கிச்சு. அவங்க எல்லாம் எவ்வளவு பண்றாங்க ஒன்றும் நடக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பலத்த சத்தத்தோடு. அடுத்தது அதே அதிகாரம் 5:7 எபிரேயர்ல கண்ணீரோடு ஜெபிச்சார். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, எத்தனை பேர் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க? இங்க 10 விதமான மொத்த 10 காரியங்களை பார்த்தோம். இயேசு ஜெபிச்ச, இயேசு ஜெபம் பண்ணின நேரம் என்று பார்த்தோம். இயேசு அதிகாலையில ஜெபம் பண்ணார், பகல் வேளையில ஜெபம் பண்ணார், அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ள இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார், சீசர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணார், சிலுவையில் இருந்து ஜெபம் பண்ணார். நீங்கள் சபையில வந்து சேர்ந்து ஜெபம் பண்ணணும், சில வீட்டிலே ஜெபம் பண்ணணும். அடுத்த 5 காரியங்களை பார்த்து இயேசு ஜெபித்த விதம். அங்கு பார்க்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார், குபுர விட்டு ஜெபம் பண்ணார்,
அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு ஊக்கத்தோட வேர்வை சிந்தி அவர் ஜெபம் பண்ணார். பலத்த சத்தத்தோட ஜெபம் பண்ணார். கண்ணீரோட ஜெபம் பண்ணார். கண்ணீரை மூடலாமா? நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைப்போமாக. ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஷபக்கரலமா